ஹீரோயின் தண்ணியிலேருந்து எழுந்து வந்தவொடனே நம்ம ஹீரோ குகனும் சரணும் வந்துட்டு 2 பேரும் வாயை திறந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். அப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறாங்க. சரண் மட்டும் பார்த்துக்கிட்டே அப்படி பின்னாடி ஓடிடுறாரு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக சரண் போயிட்டு நம்ம ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஹீரோயின் அந்த ரவுடிங் கிட்ட தப்பிச்சு ஓடும் போது இவர் ஃபோட்டோ எடுத்துடுறாரு. அப்புறம் கரெக்டாக அந்த ரவுடிங் வந்து பூமியை தேடிக்கிட்டு போக எங்கே இவங்களை பார்த்தீங்களாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாரு. தன்னோட ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ வச்சுட்டு இப்போ யார் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க என்னோடய லவ்வர் அப்படின்னு சரண் ஆர்வக்குள்ளாரில் சொல்ல அவரு போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. எங்கடாவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அந்த பொண்ணை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்பாமல் அவரை செம்மையாக போட்டு அடிக்கிறதுக்கு கத்தி எடுத்துகிட்டு இது பண்ணுறதுக்காக வராங்க. கரெக்டாக அந்த டைமில் குகன் வந்துடுறாரு. வந்துட்டு சரியான அடின்னு அடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு குகனை வந்துட்டு கத்திலேயே குத்திடுறாங்க அந்த ரவுடிங்க. குகன் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. சரண் பயந்து போய் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் குகனோட அம்மா வராங்க. என்ன ஆச்சு சரண் சொல்லி கேட்க இந்த மாதிரி அண்ணன் என்னை காப்பாற்றுறதுக்கு அவர் கற்று வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க. அப்படியே அழுதுட்டு நிற்கிறாங்க. ஐசியூவில் வச்சுருக்காங்க. அண்ணாவை சர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க அப்பா கிருஷ்ணனும் வராரு. அவர் வந்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க நீங்கள் எப்படி விட்டுட்டு போனீங்க என் பையன் மட்டும்தான் எனக்கு இருக்கான் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு நிற்கிறாங்க அவங்க ஒய்ஃபு. அப்புறம் அவங்க இருந்த பிள்ளையாரை பார்த்து வேண்டிகிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே. என் பையனுக்கு சரியாயிடணும்னு சொல்லிட்டு என் பையனுக்கிட்ட கூட வச்சு பார்த்துக்கல என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் இந்த பக்கம் அவங்க ஒய்ஃபும் வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக டாக்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஷிஃப்ட் பண்ணிடலாம் வார்டுக்குன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க வார்டுக்கு. அப்புறம் அவங்க தம்பியும் அம்மாவும் போய் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. டே சரண் பயப்படாத ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு குகன் கண்முச்சு சொல்லிட்டாரு. பின்னாடி அவங்க அப்பா வரதை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடாரு. ட்ரிப்ஸ் இது எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு சட்டையை எடுத்து போட்டுட்டு கடையிடன்னு வாங்கம்மா போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. குகன் ஒரு டைமாவது நான் சொல்கிறது கேள்தான்னு அவங்க அப்பா பின்னாடியே ஓடியார யார் அப்பா எங்கள் அப்பா செத்து 20 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கோவமாக இது பண்ணிட்டாங்க. வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரணும் அப்படியே அழுதுட்டு நின்றுறாரு. அவங்க அப்பாவும் அழுதுட்டு அங்கே உட்காந்துட்டாரு. போகும்போது அப்படியே வயிற்றுலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பேண்டேஜ் போட்டு வச்சுருந்த இடத்துல ஏன்டா ஒன்று நீயே கஷ்டப்படுத்திக்கிறேன்னு அவங்க அம்மா கேட்க அம்மா அவங்களுக்கு தெரியாதம்மா அதை விட இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை விடுங்கம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க தங்கச்சி பார்த்துட்டு ஏன் நான் ஹாஸ்பிட்டலே இருந்துக்கலாம்னு சொல்ல அவன் இருந்திருப்பான் அவர் வராமல் இருந்தான்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாங்க. அந்த ஆள் எங்கள் அண்ணனை தோற்றத்துக்கு கொஞ்சம் கூட அருகதே இல்லாத ஆள் சொத்துக்காக போனவர் தானேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுமே சொல்லிட்டு வான போகலான்னு அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஒரு குழந்தைங்க வந்துட்டு டொனேஷன் கேட்டுட்ருக்காங்க. யாருமே போட மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் எல்லாத்துலேயும் போயிட்டு அந்த டப்பாவை வாங்கி கேட்குறாங்க டொனேஷன் கொடுங்க ஏதாவது குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு முடிவு பண்ணுறாங்க. அங்கே ஒரு டவலை போட்டு அந்த இதுவெல்லாம் வச்சுட்டு இவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த பக்கமாக வந்து அபூர்வா அப்படியே அச்சஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அக்கா ஆடுற மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் காசு கொடுக்குறாங்க. பூமி ஆடி முடிச்சோடனே அப்புறம் இவங்களும் சைக்கிளில் வாடுற மாதிரி கூப்பிட்றாங்க பூமி அங்கே பூமி கை நீட்டிட்டு நிற்க வேணும்னே வாழைப்பழத்தூள் கொடுக்குறாங்க. பூமிக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்புறம் அந்த தூளை எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக போட்டுட்டு வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு முறைச்சி பார்த்து கேட்க அப்புறமா காசை கொடுத்துட்டு அங்கேருந்து அப்புறம் அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சரணும் குகனும் பார்க்கில் நின்று பேசிகிட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோ. அதை பார்த்த உடனே செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. சரணும் கிருஷ்ணாவும் வராங்க. வந்தவுடனே அந்த ஃபோட்டோ தூக்கி போட்டு என்ன இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரண் எடுத்து பார்த்துட்டு ஐயோ தெரிஞ்சிச்சான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் எங்ககிட்ட நடிச்சுட்டு அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி அவங்க போய் தனியாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்டுருக்காங்க. அதெல்லாம் இல்லை அக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக அவங்க மாமா வந்துடுறாரு. வந்தவொடனே வந்துட்டு இவங்க மறைச்சி வைக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. என்ன புருவாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாரு. பார்த்தோன்னா அது செம்ம கோவமாகி சரணை பார்த்து முறைக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.